அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அந்த வீட்டின் குடும்பத் தலைவி பத்மா. பத்மாவின் கணவர் பெயர் பரமசிவம். அவர்களுக்கு 2 பிள்ளைகள் இருந்தனர். மூத்தவன் குணா, இளையவள் இந்து. பத்மாவின் கணவர் மிகவும் அமைதியானவர். அந்த வீட்டில் பத்மா சொல்வதுதான் சட்டம். இது சரியா என்று கேட்கக்கூட பரமசிவத்திற்கு தைரியம் இல்லை. குணாவும் அப்படிதான். அம்மா சொல்றதுதான் சரி என்ற எண்ணம் அவனுக்கு குழந்தையிலிருந்தே மனதில் பதிந்து விட்டது. ஆனால் இந்து மட்டும் வேற மாதிரி. அம்மா பேசும்போது அம்மா இது சரியில்லை என்று நேராக சொல்லும் தைரியம் இந்துவுக்கு இருந்தது. குணா படித்து முடித்து நல்ல வேலையில் இருந்தான். அவனுக்கு வரன் பார்க்க ஆரம்பித்தனர். சித்ரா என்ற பெண்ணை பார்த்து பேசி முடித்தனர். சித்ராவின் வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே சோதனைகள் நிறைந்தது. சிறு வயதிலேயே அம்மாவை இழந்தாள். அவளுடைய அப்பா மூர்த்தி மட்டும்தான் அவளுக்கு உலகம். என் குழந்தைகளுக்கு நான் தான் அம்மாவும் அப்பாவும் என்று வாழ்ந்தார் அவர். சித்ராவின் அம்மா இறந்தவுடனே பலர் வந்து மறுமணம் செய்து கொள்ளுங்கள், அதுதான் குழந்தைகளுக்கு நல்லது என்று சொன்னார்கள். ஆனால் மூர்த்தியோ என் மனைவி இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது என்றார். அவர் தன் வாழ்க்கையை தியாகம் செய்து சித்ராவையும் அவள் தம்பி சிவாவையும் நல்ல மனிதர்களாக வளர்த்தார். சித்ரா படித்து முடித்து வேலைக்கு சென்றாள். அரசு அலுவலகத்தில் வேலை கிடைத்தது. உடனே சித்ராவிற்கு வரன் பார்க்க ஆரம்பித்தார் மூர்த்தி. கடனை வாங்கி திருமணத்தை நடத்தி முடித்தார். குணாவுக்கும் சித்ராவுக்கும் திருமணம் முடிந்தது. திருமணத்திற்கு பிறகு சித்ரா அந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்தாள். முதலில் மாமியார் அன்பாகவே நடந்து கொண்டார். அந்த வீட்டில் சித்ராவிற்கு துணையாக இந்துதான் எப்போதும் கலகலவென்று பேசிக் கொண்டிருப்பாள். திருமணம் முடிந்த 10 நாட்கள் உறவினர் வீட்டிற்கு செல்வது, கோவிலுக்கு செல்வது, 3 நாட்கள் தேனிலவு சுற்றுலா செல்வது என்று நாட்கள் வேகமாக நகர்ந்தது. அதன் பிறகு சித்ராவும் குணாவும் வேலைக்கு செல்ல வேண்டிய நாள் வந்தது. அந்த 10 நாட்களும் மாமியாரை காலையில் சீக்கிரம் எழுந்து அனைத்து வேலைகளையும் செய்தார். சித்ராவை ஒரு வேலை கூட செய்ய சொல்லவில்லை. அன்று வேலைக்கு போகும் நாள். அன்றும் மகன் மருமகள் இருவருக்கும் சாப்பாடு தயார் செய்து வைத்து அதை டிஃபன் பாக்ஸில் எடுத்து வைத்து அனைத்தையும் செய்து முடித்தார். சித்ரா எப்போதும் போல் 7 மணிக்கு மேல் எழுந்து அலுவலகத்திற்கு கிளம்பி தன் அறையிலிருந்து வந்தாள். இருவரும் வேகமாக சாப்பிட்டு விட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக வேலைக்கு சென்றனர். இப்படியே 3 மாதங்கள் சென்றது. அதன் பிறகுதான் மாமியார் பத்மாவின் சுயரூபம் தெரிய ஆரம்பித்தது. அதற்கு ஒரு காரணமும் இருந்தது. இந்துவிற்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும் என்று நினைத்தார் பத்மா. மகளுக்கு திருமணத்தை முடித்து மகளை கூடவே வைத்துக் கொள்ள வேண்டும். மருமகள் இந்த வீட்டில் இருந்தால் வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்க யாரும் சம்மதிக்க மாட்டார்கள். மருமகளை வெளியே அனுப்பிவிட்டால் மகளை திருமணம் செய்து நம் கூடவே வைத்துக் கொள்ளலாம் என்று சுயநலமாக யோசித்தார் பத்மா. குணா அவருடைய மகன் என்பதை அவர் மறந்துவிட்டார் போல. புதிதாக வந்த மருமகளுக்கு நாம் வடித்து கொட்டுவதா என்ற எண்ணம் மட்டுமே அவருக்கு இருந்தது. அதை சித்ராவிடம் சொல்லி இருந்தால் அவளே பாதி வேலையை செய்திருப்பாள். ஏற்கனவே நிறைய முறை கிச்சனில் வேலை செய்வதற்காக வந்திருக்கிறாள். ஆனால் ஒரு முறை கூட வேலை பார்க்க மாமியார் பத்மா அனுமதித்ததே இல்லை. அவளுக்கு பிடித்ததை செய்து சாப்பிடக்கூட அவர் அனுமதித்ததில்லை. கிச்சன் எப்போதும் அவருடைய இடம். அதை யாருக்கும் தர அவருக்கு விருப்பமில்லை. அதனால்தான் சித்ராவை அடுப்படியில் நுழைய விட்டதே இல்லை. நானே அனைத்தையும் செய்து கொள்கிறேன் என்று சொல்லிவிடுவார். ஆனால் இப்போது மருமகள் வீட்டில் ஒரு வேலையும் செய்வதில்லை. ஹேண்ட்பேக்கை எடுத்து மாட்டிக்கொண்டு காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு மாலை ஆனால் வீட்டிற்கு வந்து நான் செய்து வைத்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு படுத்துக் கொள்கிறாள். பாத்திரத்தை கூட கழுவுவது கிடையாது என்று மனதிற்குள் சித்ராவை திட்டி தீர்த்தார். 3 மாதங்கள் கழித்து சித்ரா அன்று வேலைக்கு கிளம்பி எப்போதும் போல் அறையிலிருந்து வெளியே வந்தாள். ஏமா சித்ரா, நானும் பார்க்கிறேன். தினமும் 7 மணிக்கு மேல் எழுந்து வந்து காஃபியை மட்டும் குடித்து விட்டு அறைக்குள் சென்று கொள்கிறாய். அதன் பிறகு 9 மணிக்குத்தான் அறையை விட்டு வெளியே வருகிறாய். அப்பா வளர்த்த பிள்ளைதானே, இப்படித்தான் இருப்பாய். உன்னிடம் என்ன எதிர்பார்க்க முடியும்? வயதானவர் அடுப்படியில் காலையிலிருந்து இரவு வரை நின்று கஷ்டப்படுகிறாரே, அவருக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறதா இல்லையா என்று கோபமாக கேட்டார். மாமியாரிடமிருந்து இதை எதிர்பார்க்காத சித்ரா அதிர்ச்சியுடன் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். ஆனால் அப்போது அங்கிருந்து இந்து, ஏமா அண்ணியை ஏன் திட்டுறீங்க? நீங்க தானே அடுப்படி பக்கமே அண்ணியை விடுறதே இல்லை என்றாள். வாயாடி, உன்னை நான் கூப்பிட்டேனா? பேசாம இரு என்று மகளை அதற்றினார். ஆனால் இந்துவோ அமைதியாக இருக்கவில்லை.
நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் என் வாயை ஏன் மூட சொல்கிறீர்கள் என்றாள் இந்து. உடனே சித்ரா, இந்து நீ அமைதியாரு, அத்தை என்கிட்ட தானே பேசுறாங்க, நான் பதில் சொல்கிறேன் என்றாள். அண்ணியின் பேச்சுக்கு மறுவார்த்தை பேசாமல் அமைதியாக நின்றாள் இந்து. அத்தை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சீக்கிரம் எழுந்து வந்து உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அவ்வளவுதானே. நாளையிலிருந்து நான் சீக்கிரமாக எழுந்து வந்து உங்களுக்கு அனைத்து உதவியும் செய்கிறேன் என்றாள். அதற்கு மேல் என்ன பேச முடியும்? இதை வைத்து ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கலாம் என்று நினைத்த பத்மா எதுவும் பேசாமல் அமைதியாக சமையல் அறைக்குள் சென்றார். அங்கே இருந்த குணா தன் தங்கை மனைவி பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சித்ரா சொல்லியது போலவே மறுநாள் காலையில் சீக்கிரம் எழுந்து வந்து காஃபி போடுவதில் ஆரம்பித்து அனைத்து வேலைகளையும் வேக வேகமாக செய்ய ஆரம்பித்தாள். ஆனால் பத்மாவோ அவளை கிச்சனில் சமைக்க விடவே இல்லை. காய்கறிகள் நறுக்குவது, பாத்திரம் கழுவுவது என்று மேல் வேலைகளை மட்டுமே செய்ய அனுமதித்தார். சித்ராவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடகடவென்று அனைத்தையும் செய்து முடித்துவிட்டு 8 மணிக்கு அறைக்குள் சென்று குளித்துவிட்டு அலுவலகத்திற்கு கிளம்பினாள். இப்படியே ஒரு வாரம் சென்றது. மீண்டும் பத்மா சித்ராவை திட்ட ஆரம்பித்தார். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி திட்டிக்கொண்டே இருந்தார். பாத்திரத்தை ஒழுங்காக கழுவ மாட்டாயா? காய்கறியை இப்படித்தான் நறுக்குவாயா? எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்கும் பழக்கமே இல்லையா என்று சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் திட்ட ஆரம்பித்தார். இதையெல்லாம் கவனித்த குணா அம்மாவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அது சித்ராவிற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதை நேரடியாக குணாவிடம் கேட்டாள். ஆனால் அவனோ, பெரியவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், நீதான் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அதன் பிறகு சித்ரா மாமியார் என்ன சொன்னாலும் அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு அமைதியாக வேலைகளை பார்த்தாள். அன்று ஒரு நாள் வேலை முடிந்து வீட்டிற்கு வந்து குளித்துவிட்டு அலுவலகத்தில் வேலை அதிகம் என்பதால் தலைவலி என்று அறையில் 1 மணி நேரம் படுத்திருந்தாள் சித்ரா. அப்போது பத்மா எங்கே மகாராணியை காணோம் என்று அனைவருக்கும் கேட்கும்படியாக கத்தினார். இந்து வெளியே வந்து, அம்மா எதற்கு இப்படி கத்துகிறாய்? உனக்கு வேற வேலையே இல்லையா என்று கேட்டாள். உன்னையா கூப்பிட்டேன்? ஏதோ வேலைக்கு படிக்க வேண்டும் என்று சொன்னாயே, அதை போய் செய், எதற்கெடுத்தாலும் முன்னாடி வந்துகிட்டு என்று மகளை திட்டினார். சத்தம் கேட்டு மெதுவாக எழுந்து வந்த சித்ரா, என்னத்தை என்று கேட்டாள். வாமா மகாராணி. வந்ததுமே போட்டு வச்சிருந்த டீயை குடிச்சிட்டு அந்த டம்ளரை கூட எடுத்து வைக்காமல் அப்படியே ரூம்குள்ள போய் நீட்டி நிமிர்ந்துகிட்ட போல என்றார். அத்தை, லேசா தலைவலிக்குது, அதனால்தான் 1/2 மணி நேரம் ஓய்வெடுத்து விட்டு வந்து வேலை பார்க்கலாம் என்று நினைத்தேன். சாரி அத்தை, டீ டம்ளரை எடுத்து போட வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் தலைவலியில் மறந்துவிட்டு அறைக்குள் சென்று விட்டேன் என்றாள். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா, நீயும் அவனும் தனி குடுத்தனம் போயிடுங்க என்றார். உடனே இந்து, ஏமா ஒரு டீ டம்ளரை எடுத்து போடாததுக்கு தனி குடுத்தனம் போவாங்களா என்று கேட்டாள். வாயாடி, நீ அமைதியாயிரு என்று கத்தினார். சித்ராவோ, அத்தை எதற்கு இப்படி பேசுகிறீர்கள் என்று கேட்டாள். உன்னை எத்தனை முறை சொன்னாலும் உன் மண்டையில் ஏறாது. அம்மா வளர்த்திருந்தால்தானே, அப்பா தானே வளர்த்தார், அதனால்தான் உன் லட்சணம் இந்த மாதிரி இருக்குது. குணா வரட்டும், அவன் வந்தவுடனே நானே சொல்லிவிடுகிறேன். நீயும் அவனும் தனியாக சென்று விடுங்கள், உங்களையெல்லாம் கட்டி இழுக்க முடியாது என்று மூஞ்சியில் அடித்த மாதிரி பேசினார். சித்ராவிற்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அழுது கொண்டே அறைக்குள் சென்று விட்டாள். அடிக்கடி அப்பா வளர்த்த பிள்ளைதானே என்று சொல்லுவது சித்ராவிற்கு மனதில் காயத்தை ஏற்படுத்தியது. பிறகு அன்று இரவு குணா வந்தவுடன் நடந்ததை சித்ரா சொன்னாள். உடனே குணாவும் அம்மாவிடம் சென்று, ஏமா ஏன் எதுக்கெடுத்தாலும் சித்ராவை திட்டிக்கிட்டே இருக்க என்று கேட்டான். ஏண்டா, இத்தனை நாள் என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. இன்னைக்கு உன் பொண்டாட்டி என்னமோ உன்கிட்ட பற்ற வைத்திருக்கிறாள், உடனே என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறியா? உன்னையெல்லாம் வளர்த்து என்ன பிரயோஜனம்? அவ என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? அவ ஒன்றும் வேலைக்கு போக வேண்டாம். வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு வேலையும் உருப்படியா பார்க்கறது கிடையாது என்று கத்தினார் பத்மா. ஏமா, சித்ரா சம்பளத்தை வாங்கி உன்னிடம் தானே கொடுக்கிறாள், அவளே வைத்துக் கொள்கிறாளா என்ன? எதற்கு இப்படி பேசுகிறாய் என்றான். நல்லா பேச கத்துக்கிட்டடா. அவ என்ன முழு சம்பளத்தையும் என்கிட்டயா கொடுக்குறா? அவங்க அப்பாவுக்கும் தம்பிக்கும் பாதியை கொடுத்துட்டு ஏதோ மிச்ச மீதி இருக்கிறத என்கிட்ட கொடுக்குறா. அதை என்ன நான் என் வாய்க்குள்ளையா போட்டுட்டேன்? அந்த பேங்க்ல உன் பேர்ல தான் போட்டு வச்சிருக்கேன்.
எனக்கு அந்த காசு வேணாம்ப்பா. என் புருஷை சம்பாதிக்கிறது எனக்கு போதும். உங்க 2 பேரையும் வச்சு என்னால இழுக்க முடியாது. நீங்க தனியா போயிடுங்க என்றார். ஏம்மா இப்படி பேசுறீங்க? எதுக்கெடுத்தாலும் தனியா போயிருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்க இங்க இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். அப்போது அங்கு வந்த குணாவின் அப்பா மனைவியை பார்த்து பத்மா என்று ஏதோ கேட்க முயல, உங்களுக்கும் வாய் நீண்டுச்சா? ஒருத்தி வந்து இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் அவ பக்கம் இழுத்துக்கிட்டா. நான் தான் இப்ப தனி மரமா இருக்கேன் போல. நான் சொல்றது யாரு காதுலையும் விழல, அப்படித்தானே? இந்த வீட்டில் என்ன வேலை பார்த்து என்ன பிரயோஜனம்? எல்லாரும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. நான் வேணா இந்த வீட்டை விட்டு போயிடவா என்று கேட்டார். உடனே குணா அம்மாவின் அருகில் வந்து, அம்மா, உன்னை யாரு குறை சொன்னது? அவ ஏதாவது தப்பு பண்ணுனா மெதுவா சொன்னாலே அவ புரிஞ்சுக்குவா. அதை விட்டுட்டு எப்ப பாரு உங்க அப்பா வளர்ப்பு இப்படித்தான் இருக்கும்னு சொன்னா அவளுக்கும் மனசு கஷ்டப்படத்தானே செய்யும் என்றான். ஏண்டா, நான் என்னமோ பொய் சொன்ன மாதிரி பேசுற? அவங்க அப்பா தானே வளர்த்தாரு, அதான் அவளோட லட்சணமே தெரியுதே என்றார். உடனே அறைக்குள்ளிருந்து வெளியே வந்த சித்ரா கோபமாக, அத்தை, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் தனி குடித்தனம் போகணும், அவ்வளவுதானே? இருவரும் சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு என்ன பிரச்சனை? வாடகை வீட்டை பார்த்து தனியாக சென்று விடுகிறோம். கூட்டு குடும்பமாக இருப்போம் என்று நினைத்தது என் தவறுதான் என்று படபடவென்று பேசிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள். போமா போ, போனாதான் கஷ்டம் தெரியும். நல்லா 3 நேரமும் ஆக்கி போடுறத தின்னுக்கிட்டு சொகுசா திரியிற, அதனால நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. தனியா போனாதான் ஓ லட்சணம் என்னன்னு தெரியும் என்றார் பத்மா. குணாவும் எதுவும் பேசாமல் அறைக்குள் சென்று விட்டான். அன்றே வீடு பார்க்க ஆரம்பித்தனர். அவர்கள் இருவருக்கும் ஏற்றது போல் சிறிய வீடு ஒன்றை பார்த்து அந்த வீட்டிற்கு சென்றனர். அவர்கள் சென்ற 1 மாதத்திலேயே இந்துவிற்கும் வேலை கிடைத்தது. உடனே மகளுக்கு ஏற்ற வரனை பார்க்க ஆரம்பித்தார். புரோக்கரிடம் வீட்டோடு மாப்பிள்ளையாக பார்க்க சொல்லியிருந்தார். புரோக்கர் நிறைய வரன்களை கொண்டு வந்தார். அதில் இந்துவுக்கு பிடித்த மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்து அவர்களை பெண் பார்க்க வர சொல்லியிருந்தனர். புரோக்கரிடம் ஏற்கனவே வீட்டோட மாப்பிள்ளையாக இருப்பதற்கு சம்மதமா என்பதையும் கேட்டு தெரிந்து கொண்டார் பத்மா. மாப்பிள்ளை சம்மதம் சொல்லவே அவர்களை பெண் பார்க்க வர சொல்லியிருந்தார். பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை சுரேஷ் இந்துவை மிகவும் பிடித்திருப்பதாக சொல்லவும் இருவருக்கும் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டது. சுரேஷ் வீட்டோட மாப்பிள்ளையாக வரப்போகிறார் என்பது இந்துவிற்கு தெரியாது. ஆனால் நிச்சயம் முடிந்த பிறகு இருவரும் அலைபேசியில் பேசிக்கொள்ளும் போது இந்துவிடம் இந்த விஷயத்தை சொன்னார் சுரேஷ். சுரேஷுக்கு அப்பா அம்மா இருவரும் இல்லை. மாமாதான் அனைத்தையும் முன்னின்று செய்தார். அதனால் வீட்டோட மாப்பிள்ளையாக வருவது சுரேஷுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதை கேட்ட இந்து, நீங்கள் வீட்டோட மாப்பிள்ளையாக வருவதாக இருந்தால் எனக்கு இந்த திருமணமே வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள். மறுநாளே சுரேஷ் இந்துவை பார்க்க வீட்டிற்கு வந்தான். அப்போது இந்துவிடம், நீங்கள் தானே புரோக்கரிடம் வீட்டோட மாப்பிள்ளையாக வேண்டும் என்று சொல்லி இருந்தீர்கள், பிறகு ஏன் திருமணம் வேண்டாம் என்று சொல்கிறாய் என்று கேட்டான். எல்லாம் என் அம்மா செய்த வேலை, எனக்கு இது தெரியவே தெரியாது. தெரிந்திருந்தால் முதலில் நான் சம்மதித்திருக்கவே மாட்டேன் என்றாள். சரி, எனக்கு சம்மதம்தான். திருமணம் முடிந்த பிறகு நாம் இருவரும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இருந்து கொள்வோம் என்றான். ஆனால் உன் அம்மாவிடம் பேச வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றான். அன்று இரவே இந்து அப்பா அம்மா இருவரையும் அழைத்து, எனக்கு திருமணம் முடிந்த பிறகு இங்கே இருக்க மாட்டேன் என்றாள். அதிர்ந்து போன பத்மா, என்னடி சொல்ற? உனக்காகத்தானே உங்க அண்ணனையே வீட்டை விட்டு வெளியே அனுப்பினேன் என்று உளறினார். ஏமா, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா? நினைச்சேன் நீ இப்படி ஏதாவது யோசிச்சுதான் பண்ணியிருப்பேன்னு. சித்ரா அண்ணி மாதிரி ஒரு மருமக உனக்கு கிடைப்பாங்களா? மருமகளை இந்த பாடுபடுத்தி விட்டு என்னை மட்டும் உன் கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுற? உன் மனசாட்சி கிட்ட நீயே கேட்டுப்பாரு, அதுவே உன்னை காரி துப்பும் என்று படபடவென்று பொரிந்து தள்ளினாள். தலைகுனிந்து நின்ற பத்மா, சரிடி, நான் பண்ணது தப்புதான், என்னை மன்னிச்சிடு. ஆனால் திருமணம் முடிந்த பிறகு நீ இந்த வீட்டிலே இருடி என்று மகளிடம் கெஞ்சினார். உன் கூட எல்லாம் என்னால் இருக்க முடியாதுப்பா. நான் என் கணவர் கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நாங்க தனியா தான் இருப்போம் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள். பத்மாவால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை. சுரேஷுக்கும் இந்துவுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. திருமணத்தில் முன்னின்று அனைத்து வேலைகளையும் செய்தாள் சித்ரா. அப்போது சித்ராவை கவனித்த பத்மா, இப்படிப்பட்ட மருமகளை வீட்டை விட்டு அனுப்பிவிட்டேனே என்று நினைத்து வருந்தினார். ஆனால் அப்போது கூட சித்ராவிடம் மன்னிப்பு கேட்டு அவர்களை தங்கள் வீட்டிற்கு அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரவில்லை.
ஏதோ ஒரு ஈகோ அவரை தடுத்து கொண்டிருந்தது. திருமணம் நல்லபடியாக முடிந்து இந்துவும் மாப்பிள்ளை சுரேஷும் அவர்கள் புதிதாக பார்த்திருந்த வீட்டிற்கு சென்றனர். மகளை அந்த வீட்டில் விட்டுவிட்டு பத்மாவும் பரமசிவமும் மட்டும் வீட்டிற்கு வந்தனர். குணாவும் சித்ராவும் தங்களுடைய வீட்டிற்கு சென்று விட்டனர். அந்த வீட்டிற்குள் நுழைந்த போதுதான் பத்மாவிற்கு தான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்பது புரிந்தது. வீடே வெறுமையாக இருந்தது. மகள் மீது இருந்த பாசத்தால் மருமகள் மீது இல்லாத குற்றத்தை சுமத்தி அவளை தனி குடித்தனம் அனுப்பிவிட்டோம். இனி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு அவர்களை இந்த வீட்டிற்குள் அழைப்பது என்று நினைத்து வருந்தினார். அதை தன் கணவரிடமும் மனம் விட்டு தான் செய்த தவறை சொல்லி புலம்பினார். உடனே மறுநாளே சித்ராவையும் குணாவையும் வீட்டிற்கு அழைத்தார் பரமசிவம். அவர்களுக்கு அன்று விடுமுறை நாள் என்பதால் காலையிலிருந்து மாலை வரை அங்கே இருந்துவிட்டு சென்றனர். அவர்கள் இருந்தபோது நேரம் போனதே தெரியவில்லை. பத்மா அப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனால் அவர்கள் கிளம்பிய உடனே மீண்டும் மனதில் ஏதோ பாரம் சூழ்ந்து கொண்டது. அடுத்த வாரம் விடுமுறையில் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டுதான் சித்ராவும் குணாவும் சென்றனர். ஆனால் அந்த ஒரு வாரத்திற்குள் பத்மாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. 2-3 நாட்களிலேயே அவர்களை அழைத்த பரமசிவம் மனைவிக்கு முடியவில்லை என்பதை மகனிடம் சொன்னார். பதறி அடித்து கொண்டு வந்த குணா, அம்மா என்ன செய்கிறது, வாங்க மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று கூப்பிட்டான். ஆனால் பத்மாவோ நான் வரவில்லை என்று மறுத்துவிட்டார். பரமசிவமும் எத்தனையோ முறை மருத்துவமனைக்கு அழைத்து பார்த்து விட்டார். ஆனால் அவர் உடலில் பிரச்சனை இருந்தால்தானே, மனதில் தான் பிரச்சனை என்பது அவருக்கு நன்றாக தெரிகிறது. அதனால் தானோ என்னவோ மருத்துவமனைக்கு வரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்து விட்டார். 2-3 நாட்கள் சித்ரா மாமியாருடன் இருந்து அவரை மிகவும் அன்பாக கவனித்துக் கொண்டாள். 3 நாட்கள் கழித்து, அத்தை, இதற்கு மேல் என்னால் விடுமுறை எடுக்க முடியாது. அதனால் விடுமுறை நாட்களில் நான் வந்து பார்த்து கொள்கிறேன். அதுவரை உங்களை பார்த்து கொள்வதற்கு ஒருவரை ஏற்பாடு செய்யலாம் என்று மாமாவிடம் பேசியிருக்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். நான் வார விடுமுறையில் உங்களை வந்து பார்த்து கொள்கிறேன் என்று மாமியாரின் கையை பிடித்து பேசினாள். அப்போது பத்மா என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. மருமகளின் கையை பிடித்து கொண்டு கதறி அழுதார். பயந்து போன சித்ரா தொலைபேசியில் தொடர்பு கொண்டு குணாவை உடனே வரும்படி சொன்னாள். 10 நிமிடத்தில் குணாவும் அங்கு வந்தான். பரமசிவமும் வீட்டில்தான் இருந்தார். அம்மா, எதற்காக இப்படி அழுகிறீர்கள்? யார் என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மறுக்கிறீர்கள். என்ன பிரச்சனை என்று கேட்டான். சித்ராவின் கையை பிடித்து அழுது கொண்டே இருந்தார். சித்ராவும், அத்தை, எதுவாக இருந்தாலும் மனம் விட்டு பேசுங்கள். பேசினாலே எல்லாமே சரியாகிவிடும். உங்களுடைய உடல்நிலையும் தேறிவிடும் என்று அன்பாக பேசினாள். உடனே பத்மா, சித்ரா, என்னை மன்னித்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுமா, அது போதும் என்று சொன்னார். அத்தை, உங்கள் மீது எனக்கு கோபமே இல்லை என்றாள். உன்னுடைய பெருந்தன்மை யாருக்கும் வராது. நான் உன்னை எவ்வளவு பாடுபடுத்தி இந்த வீட்டிலிருந்து வெளியே அனுப்பினேன். ஆனால் நீ என் மீது கோபமே இல்லை என்று சொல்கிறாய். இந்த 3 நாட்கள் நீ என்னை கவனித்துக் கொண்ட விதம் என்னை மேலும் காயப்படுத்துகிறது என்று சொல்லி அழுதார். அத்தை, நான் ஏதாவது தவறு செய்து விட்டேனா என்று கேட்டாள். தவறு செய்தவள் நீ அல்ல, நான் தாம்மா. அப்பா வளர்த்த பிள்ளை அப்பா வளர்த்த பிள்ளை என்று 100 முறைக்கு மேல் சொல்லி உன்னை திட்டியிருப்பேன். ஆனால் என்னை என் அம்மா தானே வளர்த்தார்கள். எனக்கே என்னை பிடிக்கவில்லை என்று சொல்லி அழுதார். பிறகு சித்ராவிடம், நான் ஒன்று கேட்பேன், நீ எனக்காக செய்வாயா என்றார். என்ன அத்தை, சொல்லுங்க என்றாள். வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு நீ என்னுடனேயே வந்து இருந்து கொள்கிறாயா என்று கேட்டார். இதை கேட்கிறேன் என்று தவறாக நினைத்து கொள்ளாதே என்று சொல்லிவிட்டு தலையை குனிந்து கொண்டார். மாமியாரின் முகத்தை நிமிர்த்தி, அத்தை, இந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் நாங்கள் இத்தனை நாட்களாக காத்திருந்தோம். நீங்களாக அழைக்கும் வரை இங்கே வரக்கூடாது என்று மட்டும்தான் நினைத்தோம். எங்களுக்கு அங்கு இருக்கவே பிடிக்கவில்லை. என்னால் அனைத்து வேலைகளையும் செய்ய முடியவில்லை. நீங்கள் சொல்லுவது உண்மைதான். இங்கே நீங்கள் சமைத்ததை சாப்பிட்டுவிட்டு சொகுசாக இருந்து விட்டேன் என்று சொல்லி சிரித்தாள். உடனே மருமகளை கட்டிக்கொண்டு, நான் உனக்கு சமைத்து போடுகிறேன். எனக்கு தெம்பிருக்கும் வரை நீ அடுப்படி பக்கமே வர வேண்டாம். நீ இந்த வீட்டில் இருந்தால் மட்டும் போதும். என் மகளை காரணம் காட்டி உன்னை வீட்டை விட்டு அனுப்பியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று கலங்கிய கண்களுடன் பேசினார். மறுநாளே குணாவும் சித்ராவும் வீட்டை காலி செய்துவிட்டு மாமியார் மாமனாருடன் வந்து இருந்தனர். அவர்கள் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கியது. எப்போதும் போல் பத்மாவே அனைத்து வேலைகளையும் செய்து
மருமகளை அன்பாக பார்த்து கொண்டார். மன்னிப்பு கேட்டால் மனிதன் சிறியவனாக மாறமாட்டான், மாறாக உறவுகள் பெரியதாக மாறும். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.